அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? மேம் நான் விதாயத்துலேருந்து கார்த்திக் மேம். யாருக்கா ஜாதகம் பார்க்க போறீங்க சார்? என் பொண்ணுக்காக சொல்கிறேன். உங்க பொண்ணோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்க சார். 2017 ஜூன் 10 மேடம், மாலை 6:05 பிறந்தேன் மேம். ஜூன் 10 சார்? 2017 சார் பிறந்த இயர்? ஆமாம் மேடம், 2017 ஜூன் 10 மேடம். ஜூன் 10. பிறந்த நேரம்? மாலை 6:05 மேடம். 6:05 PM. பிறந்த இடம் சார்? விருதாச்சலபுரம். விருத்தாச்சலம். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார். மூல நட்சத்திரம் மேடம். மூல நட்சத்திரம். விருச்சிக லக்னம், தனுசு ராசி மேடம். விருச்சிக லக்னம், தனுசு ராசி, மூல நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணும் சார்? இந்த சுக்கிர தசையில் வந்து சந்திரபுக்தி போய்கிட்டு நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள், ரொம்ப நல்லா இருப்பீங்க. சுக்கிர தசையை பாப்பாக்கு அப்படிலாம் ஒன்றும் கெடுபலன்களை தரக்கூடிய தசை இல்லை. சரிங்க குருஜி. சுக்கிரனுக்கு 6ஆம் இடம் மறைவு ஸ்தானம் இல்லை. சரிங்க குருஜி. லக்னாதிபதி 8ல் மறைஞ்சிருக்கிறாரு. அதாவது லக்னத்திற்கு 2ல் சனி செவ்வாய், 8ல் 2 8ல், ராசிக்கு 7ல் சனி செவ்வான்றது பிற்காலத்தில். இப்போ தானே 8 வயசு ஆகுது. தாமத திருமணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஆனால் 7ஆம் இடம்லாம் நல்லா இருக்குது. சுக்கிரதசை இந்த பெண்ணுக்கு நல்லா இருக்கும். 23 வயசு வரைக்கும் ஒரு நிலையான படிப்புகளை கொடுக்கும். என்ன ஒன்று, விருத்தாச்சலத்தில் இருக்க முடியாத ஜாதகம், தூர இடங்களில் அப்படி வந்து தான் படிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. சரிங்க குருஜி. அந்த சுபத்துவதனால வெளியூரில் செட்டில் ஆகிற மாதிரி இருக்குமா குருஜி? வெளியூர், வெளி மாநிலம், மெட்ராஸ் மாதிரியான இடங்களில் முதல்ல வந்துட்டு அப்புறம் வெளி மாநிலம் மாதிரியான திருமண காலகட்டங்களில் தூர இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்குது. ஏன்னா சந்திர திசையிலலாம் உங்களுக்கு 8ஆம் இடத்தோடு தான் சந்திரன் தொடர்பு கொள்கிறார். நல்ல ஜாதகம் உண்மையிலேயே. பௌர்ணமிக்கு பக்கத்தில் தான் இருக்குது. பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறந்த ஜாதகம். வைகாசி விசாகத்திற்கு 3 நாள் கழித்து பிறந்து சனியையும் செவ்வாயவும் சந்திரன் வந்து நல்ல விதமாக சுபத்துவப்படுத்தக்கூடிய தன்மை. சூரியனும் புதனும் வலுவாக இருக்கிறதுனால இந்த பெண்ணுக்கு வந்து உரிய கல்வி படிப்பு அமைப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். புதனுடைய துறைகளில் தான் வலிமையாக வரும். புதன் தான் சந்திர அதியோகத்திலையும் குரு பார்வையிலும் இருக்கிறாரு. கணக்கு வழக்கெல்லாம் பாப்பாக்கு நல்லா வருமே, 8 வயசுலேயே தெரியுமே. நல்லா படிக்கிறா, நல்லா படிப்பான். கணக்கு நல்லா வரும். கணிதம், கணக்கு. ஏன்னா கன்னியும் குருவின் இருப்பால சுபத்துவமாக இருக்குது. சரிங்க குருஜி. எந்த துறையில் படிக்க வைக்கலாம்? என்னங்க அது டாக்டர் படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கு. டாக்டர் தான் படிப்பாங்குது. புதன் டாக்டராக இருந்தாலும் கூட புதனுடைய துறைகளில் தான் வருவாங்க. இந்த அமைப்பில் வந்து விருச்சிக லக்னத்தின் அடிப்படையில் ராசிக்கு 7ஆம் இடத்தோடு செவ்வாய் இருக்கின்ற காரணத்தினாலையும், அம்சத்தில் நான் 100 மார்க்கு கொடுக்கக்கூடிய தனுசில் செவ்வாய் இருக்கின்ற காரணத்தினாலையும் மருத்துவ படிப்பு உண்டு. ஆனால் அந்த மருத்துவ படிப்பில் நான் அடிக்கடி சொல்கிறேன்ல, புதனுடைய துறைகள்னு ரேடியாலஜி, டெர்மட்டாலஜி, நியூராலஜி போன்ற புதனுடைய துறைகளில், அனத்தீசியா மாதிரியான துறை அமைப்புகளில் வரும். இந்த பொண்ணுக்கு வந்து செவ்வாய் தசை சூரிய தசை 23 வயதிற்கு பிறகு யோக தசைகள் நடக்கின்ற காரணத்தினால கண்டிப்பாக இந்த பெண் எதிர்பார்க்கக்கூடிய படிப்புகள் நிச்சயமாக உண்டுங்க. இந்த குழந்தை நல்லாவே படிக்கும். கண்டிப்பாக இந்த குழந்தைய அதோட இதிலேயே விடுங்க. சூரியன் சந்திரன் எல்லாம் வலுத்து தான் இருக்கிறாங்க. நிச்சயமாக மருத்துவம் படிக்கும். மருத்துவத்தில் புதனுடைய துறைகளில் இருக்கும். சரியா? சந்திரன் சனியோட சேர்ந்துருக்காரு. சந்திரன் சனியோட சேர்ந்துருக்காரு. அது அம்மாவுக்கு ஏதாச்சும் ஆகாத இருக்கும்? சனி தசை வரும்போது பிரச்சனை. சனி தசை வர்றதுக்கு 70 வயசு ஆகிடுமே. சரி சரி குருஜி. சனி தசை வரும்போது பிரச்சனை தான், அம்மாவுக்கு பிரச்சனை தான். எப்பெல்லாம் சனி புக்தி வருதோ, சந்திர புக்தி வருதோ, சின்ன சின்ன பிரச்சனைகள். சந்திர புக்தி வரும்போது ஒரே நேரத்தில் சந்திரன் சனி செவ்வாயோடு சேரக்கூடாது. பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் ஜாதகம் கொஞ்சம் வலுவாக இருக்கிறனால இன்னொன்று கடகாதிபதிலாம் கடகம் வந்து பெரிய அளவில் கெட்டு போகலை. 4ஆம் இடத்துல கேது தான் இருக்குது, ராகு இல்லை. அதனால் தாயாருடைய உயிருக்கு கண்டம் இல்லை சந்திர தசையில். நல்லாவே இருப்பாங்க. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி.